வாசிங்க, சத்தமாக மைக்கில் எடுத்துங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:1 வாசிங்க. மைக்கில் வாசிங்கன்னு சொன்னேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவுண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ என்னத்தை உண்டாக்கும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு என்ன பண்ணுது? வாசிங்க. பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதென்னும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமான ஒன்றுமில்லை என்று ஒருவனே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. நல்ல கவனி தான் சொல்றாரு. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை. புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கும் தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். அடுத்து எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பக்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவுள்ள மனம் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. என்ன சொல்ற? நல்லா கவனிங்க. இதில் நிறைய ரகசியம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. மெசேஜ் பாஸ்டர் எனக்கு திடீர்னு ஆண்டவர் உணர்த்தினாரு. நல்லா கவனிங்க. இந்த விக்கிரகம் குறித்து படைச்சதை குறித்து இந்த கார் சொல்கிறாரு. ஒரு விக்கிரகம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு கடைசி சொல்கிறாரு, நீங்கள் அறிவில்லாமல் இருக்கிறீங்க. அந்த அறிவில்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டினா உங்களிடத்தில் அன்பு இல்லை. அறிவு இல்லாததுக்கு காரணம் என்ன? இல்லை, அன்பு இல்லை. அந்த அறிவு இருந்தால் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும்.
அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நாம் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன். குழந்தையை போல சிந்தித்தேன். குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்துவிட்டு இப்பொழுது கண்ணாடியிலே மேலோட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நல்ல கவனிங்க. நான் குழந்தையா இருந்தேன். இப்போ எங்கள் தம்பி பொண்ணுங்க 2 இருக்காங்க. அதுங்க எதனா வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ இதே பெல்சியா பேபி ஆகிட்ட சொன்னால், அம்மா சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் கேட்கும். அது என்ன பண்ணாது? கேட்காது. அது என்ன குழந்தையாக இருக்குது, அதுக்கு சொன்னாக்க கேட்காது. ஆனால் அது அடம் பிடிக்கும். ஆனால் இந்த பிள்ளைக்கு சொன்னால், அம்மா செய்யக்கூடாது, சர்ச்சுக்கு வந்துக்கிற, சர்ச்சில் என்ன பண்ணணும், கரெக்டாக உட்காரணும், பாடணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்கும். அப்போ நாம் இன்னும் எப்படி இருக்கிறோம்? குழந்தையாக தான் இருக்கிறோம். சபைக்கு வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் குழந்தையாக தான் இருக்கிறோம். இன்னும் அடம் பிடிக்கிறோம். இன்னும் என்ன பண்ணுறோம்? வீம்பு பிடிக்கிறோம். இன்னும் நம்ம அங்கே தான் இருக்கிறோம். அங்கேருந்து வெளியே வந்தால் தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். இன்னும் குழந்தையாக இருந்தோம்னா குழந்தை தானே என்ன இருக்கும், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நாம் புரிந்து கொள்ளுகிற நிலைமைக்குள்ளே வந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம் புரிந்துக்கலைன்னா கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிக்க மாட்டார். நீங்கள் இருக்கிற இடமும் ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்களும் ஆஸ்வதிக்க முடியாது, நீங்கள் இருக்கிற இடமும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்த நீங்களே பாழ்படுத்துறீங்க, நாமே பாழ்படுத்துகிறோம். ஏன்னா ஒன்று நாம் கெட்டு போகிறோம், ரெண்டாவது அவங்களையும் கெட வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இருக்கிற இடத்துல அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாம் ஏதாவது சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதிப்புக்குள்ளே போயிடுறாங்க. யாராக இருந்தாலும், எந்த மனுஷன் இருந்தாலும், அப்போ அவங்க கெட்டு போகிறதில்ல, அவங்க மற்றவங்களையும் கெட வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அறிவு இல்லாததுனால அந்த அறிவு என்ன செய்கிறது, அவர்களை கெடுக்கிறது. அறிவு இல்லாமையினால் அவர்களை கெடு. ஏன்னா குழந்தையாக இருக்கிறதுனால. அன்னைக்கு நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 12 வாசிங்க. 12 வாசிங்க. இப்பொழுதும் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே. நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கண்ணாடி இயேசு வருவார் நம்பிக்கை, இந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம். நம்ம முகமுமாய் பார்க்க முடியலனாலும் நம்ம கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிற மாதிரி நான் கர்த்தருடைய வருகை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நான் பார்க்கல, ஆனால் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கண்ணாடியில் பார்த்தா என் முகம் தெரியுது. அப்போது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நான் இப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், நான் பரலோகத்தில் காணப்பட போகிறேன்னு பேசின்னு இருக்கிறேன் தவிர, ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது தான் நிஜமாக பார்ப்பேன். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது தான் நிஜமாக முகமுகமாய் பார்க்க போகிறேன். அப்போது நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை இப்பொழுது நிறைவாக்கினா தான் முகமுகமாக பார்க்க முடியும். இங்கேயே நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம யாருன்னு தெரியுது, நம்ம யார் எப்படிப்பட்டவங்க தெரியுது. நாம் இந்த கண்ணாடியில் பார்த்தே நம்மளை மாற்றிக்கணும். நம்ம கண்ணாடியில் போய் நின்று என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் பவுடர் நல்லா போட்டுக்கிறனா, இந்த பக்கம் பவுடர் நல்லா போட்டுக்கிறனா, இல்லை மூஞ்சில் லிப்டிக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லை நான் இந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டுக்கிறனா அப்படின்னு கண்ணாடியில் நம்ம இங்கே பார்க்குற சரி பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, இங்கே சரி பண்ணால் தான் வாழ்க்கையே அங்கே போக முடியும். இந்த வாழ்க்கை சரி பண்ணுறது இதுதான் உதாரணம் சொல்கிறாரு. கண்ணாடியில் நீ முகமுகமாக இப்போ பார்த்துனுங்கிற, உனக்கு தெரியுது நீ என்ன தப்பு பண்ணுறது தெரியுது, சரி பண்ணிக்கோ. ட்ரெஸ்ஸு சரியில்லை. இப்போ எங்கள் பெரிய மகன் அப்படி போயிட்டு வந்தார். அவங்க மம்மி பார்த்துனே இருந்தாங்க, அவங்க பையனை பார்த்துனே இருந்து
கூப்பிட்டு இப்படி ஈத்து விட்டாங்க ட்ரெஸ்ஸை, அந்த மாட்டி நிற்குதுன்னு ஈத்து விட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே நடக்கிற காரியத்தை இங்கே இருக்கிறவங்களே பார்த்து சரி பண்ணும்போது, அப்போ இதையே சரி பண்ணுறதுக்கு முடியலன்னும் போது பரலோகத்தை போய் சரி பண்ண போகிற? புரியுதா? இங்கே நேர்லோட்டமாக கண்ணாடியில் பார்க்குற வாழ்க்கையே சரி பண்ண முடியல உன்னால். ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நல்லா கவனிங்க தயவுசெய்து. எனக்கு திடீர்னு ஆவியான உணர்த்தினார். அதனால் சொல்லலைன்னா நாளைக்கு நான் மறந்துடுவேன். நல்லா கவனிங்க. ஆனால் நாளைக்கு வேறு மாதிரி நான் போயிடும். ஆனால் இப்போ சொல்லலைன்னா கர்த்தர் நாளைக்கு எனக்கு கணக்கு வைப்பார். இது சொன்ன நீ சொல்லியிருந்தா ஒருவேளை மாறி இருக்கலாம், ஒரு நடந்திருக்கலாம், இல்லை மாற்றம் வந்திருக்கும். மாற்றம் வராததும் உங்ககிட்ட தாங்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்து திடீர்னு ஞாபகப்படுத்தினா அதை சொல்லிட்டேன். நீங்கள் இன்றைக்கி நல்லா கவனிங்க, கண்ணாடியில் நிற்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் கண்ணாடிக்குது. ஆனால் கண்ணாடி உங்களை பார்த்து சொல்லி நிற்குது, உன் கை இது, உன் கால், உன் ட்ரெஸ்ஸு, உன் கண், உன் மூஞ்சி சொல்லுது. கண்ணாடி உன்னை பார்த்து சொல்லினுக்குது. ஆனால் நீ இப்பயே சரி பண்ணிக்கலனா முகமுகமாக பார்க்க போக முடியாது. முகமுகமாக பார்க்க போகவே முடியாது. இங்கே சரி பண்ணினா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனம்லாம் பாருங்கள், நல்லா அழகாக நல்லா ஒட்டி இருக்கிறாங்க. இந்த வசனத்தினுடைய பொறுப்புகள் மொத்தம்